நமச்சிவாய. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில் உள்ள பிள்ளையாருக்கு உழவார பணி. சிவாய நமக. சிதம்பரம் நமச்சிவாய. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல் இந்த தரையில் இருக்குது. அதை இப்போ நாங்கள் சுத்தமாக எடுத்தாகணும். ஐயோ கரண்ட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம தெரு பக்கமே வரல. காலையிலேருந்து நான் உட்காந்து நானும் சோதனையே மீதி நாள்லாம் காலைல வருமா? வியாழக்கிழமையில மட்டும் வரமாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்க. இதை சுத்தம் பண்ணிட்டு எடுக்கிறோம் வீடியோ. நமச்சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்க விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஐயா சிதம்பரம் நடராஜர் கோவில் உழவார பணி 457வது உழவார பணி. அங்கே வந்து 2 மணிக்கெல்லாம் வந்துருக்காங்க. இங்கே வந்து இது நம்ம குரூப்பில் உள்ள உழவார பணி அடியாருங்களுக்கும் நம்ம குரூப்பில் இருக்கிற அடியாருங்களுக்கும் ஒரு பொருள் கேட்குறேன், அதை மட்டும் வாங்கி கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த செத்துறது வந்து வீணாக போயிடுச்சு. எங்களுக்கு உழவாரம் இது வந்து வீணாகி விட்டது. இந்த உழவார பணிக்கு இந்த ஜாமான் அந்த பாருங்கள், அந்த மாதிரி கொத்துறதுக்கு ஜாமான் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எங்கள் அடியாருங்களுக்கு கொத்துறது எல்லாமே வீணாக போயிடுச்சு. கொத்தி சின்னதாக போயிடுச்சு. அந்த உழவார பணி ஜாமான் வாங்கி கொடுக்குமாறு சிதம்பரத்திலேருந்து அபிராமி அடியார் இல்லை நடராஜர் உழவார பணிக்காக கேட்டுக்கொள்கிறேன். நம சிவாய. அந்த குப்பை அள்ளிடுமா, அந்த மூலையில் இருக்கு பாரு. இந்த மரத்தை வர போடணும். ராஜா அண்ணா வந்தால் தான் போடலாம். அதை கோபுரத்துக்கிட்ட மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த புல் இருந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டாங்க அடியாருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோ புல் இருந்தது இந்த இடத்துல, எல்லாத்தையும் அருமையாக எடுத்துட்டாங்க. போற்றி சிவன் பேர் போற்றி, ஹரி போற்றி, சிவன் தேவடி போற்றி, மாய பிறப்பர்க்கும் மன்னன் அடி போற்றி. இது அப்படியே அதோட கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே துர்க்கை பண்ணிட்டு வாங்க. மீறி அதை முடிச்சுட்டு துர்க்கை மண் சன்னதி எடுத்துக்கோ. இருக்கும் மன்னன் அடி போல் மாய பிற. நான் தான் அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அடுத்த ஷிஃப்ட்டு பார்ப்போம். பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் போற்றி. கொத்திட்டு பெருக்குனாதான் அந்த புல்லு தெரியும். தினந்தர பண்ணணும் வந்து பாரு. அப்படியே பெருக்கிட்டு பெருக்குங்கம்மா, அப்போ தான் தெரியும்.
அதுக்கே நடமாடுற இடத்துல இப்படி எப்படி முளையுதுன்னு தெரில. ஆ ம் அதை பெருக்கிட்டு பாருங்கள். அந்த அதில் இன்னொரு வாட்டி போடணும். அதை சுத்தமாக பெருக்குமா. ஆ மச்சிவாய தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம் ஆகாயம். இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். இன்னைக்கு இது வர திருவாதிரை மெயின். இன்னைக்கு பிறந்த நட்சத்திரம். இன்னைக்கு பனியை முடிச்சுட்டு எல்லாருமே ஐயாவை பாருங்கண்ணா. மெயினான ஓடுது. ஆ ம் ம் அப்படியே அதில் அள்ளி போடுமா. அதில் அள்ளி போடு. ம் உழவாரத்தில் அள்ளு, உழவாரத்தில் அள்ளு. நமச்சிவாய கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். அம்மா வில்வ சேனலில் உள்ள வில்வ அறக்கட்டளை சேனலுக்கு குரூப்புக்கு தெரிவித்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உழவாரம் எல்லாமே வீணாயிடுச்சு. அம்மா உமாதேவி அம்மா உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த உழவாரம் மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. சுத்தமாக உழவாரம் வீணாக போயிடுச்சு. நாங்கள் டெய்லி இது 1 to 1 நாள் உழவாரம் பண்ணி பண்ணுறதுனால உழவாரமே இது பாருங்கள் சின்னதாக ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இந்த உழவார பண்ணி வாங்கி தாங்கம்மா. சொல்லுங்கள் அந்த உமா அம்மாட்ட. வில்வ அறக்கட்டளை எங்கள் எல்லாருக்கும் உழவாரம் வாங்கி கொடுங்க. ஒரு புண்ணியம். நமச்சிவாய. உழவாரத்தில் கருக்கே இல்லை. 10 நடை வச்சா கூட அந்த பில்லு வந்து இருக்க மாட்டேங்குது. தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் ராஜேஸ்வரி அம்மா உழவாரம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள். உமா அம்மாவுக்கு நமஸ்காரம். எங்கள் அபிராமி அம்மா குரூப்புக்கு இந்த உழவாரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் கோடி நன்றிகள். வாங்கி கொடுங்க. வில்வ அறக்கட்டளைக்கும் கோடி நன்றிகள். அறக்கட்டளைக்கும் கோடி நன்றி. அம்மா நீங்கள் உழவாரம் வாங்கி தாங்கன்னு சொல்லுங்கள். உழவாரம் வாங்கி கொடுங்க. கும்பிட்டு கொடுங்க. வணக்கம். ஓகே. சரண்யா உமாதேவி உழவாரம் தேஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு உழவாரம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும். வில்வ அறக்கட்டளையில் உள்ள அறக்கட்டளைக்கு ரொம்ப புண்ணியம். நமச்சிவாயம்மா. ராஜேஸ்வரி எக்கா இதில் ஒரு போட்டு பணிக்கு வாங்கி தான் இதோ வர பணி வா சொல்லு. அம்மா நமஸ்காரங்கம்மா. நாங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்கம்மா. இப்போ ரொம்ப எதுவும் ஒரு வேலை செய்கிறதுக்கா ஏதாவது சரியான ஒரு ஆவணங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் மனசு பெருசு பண்ணி இதுக்கு ஒரு நல்லது நீங்கள் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கம்மா. அபிராமி அம்மா நமச்சிவாயம்மா. பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ இருக்கும். காந்தி சொல்லு. நீ சொல்லு. வாங்கி கொடுங்க. போய் பார்த்து கூப்பிட்டு போடு. நமச்சிவாய. வில்வ அறக்கட்டளைக்கு இந்த வீடியோ அனுப்புகிறேன். பார்க்குற அனைத்து அடியார்களும் எங்களுக்கு கொஞ்சம் அந்த செய்யுங்க. இந்த உழவாரம் மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் ஞாபகமாக எல்லா கோயில்லையும் அந்த உழவாரம் வந்து வேலை செய்யும். உழவாரம் பூரா எங்களுக்கு வீணாகிட்டது. ஏன்னா தொடர்ந்து இனிமேல் நடராஜருக்கு நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு வாங்கி தாங்கம்மா. நமச்சிவாயம்மா. சிவாய நமக. எல்லாத்தையும் எடுத்துட்டா. அம்மா கவுந்து போடாத. இதில் எம்மா ஆணம் இருக்குன்னு தெரியல. குச்சி விட்டு பாரு எம்மா ஆணம் இருக்குன்னு. தண்ணி போவே இல்லை. அடைச்சிக்கிச்சு சுத்தமாக. அதை இது உள்ளல்ல அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பீச்சிங் போட்டு விட்ருவோம். அது எல்லாம் அபிஷேக தண்ணி தான், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் எப்படி இதில் அம்மா குப்பை நெய் டப்பாவை பூரா இதுலேயே போட்டாங்களாட்டங்குது. போடுறதெல்லாம் இப்படியே வந்துடுதுக்கா.
ஓ துர்க்கைக்கு அங்கே போட்டுட்டு இதில் குப்பையை போட்டுடுறாங்க. ரொம்ப நல்லது செய்கிறாங்கப்பா நமச்சிவாயா. இங்கே பாரு எம்மா குப்பை. சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஆ அனைத்தும் எல்லாத்தையும் எடுத்துட்டா. எவ்வளோ ஆழம் இருக்குது பாரு. நல்லா அழுத்தி பாரு. அழுத்துமா அழுத்தி பாரு. அவ்வளோதானா? அப்போ பயம் இல்லை, நீ குனிஞ்சா அழலாம். நான் கையை கொடுத்து உன்னை தூக்கிக்கிறேன். வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் பாரு, அதை எடு 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 அதையும் எடு. அப்பா ஈஸ்வரா, விளக்கு போடுறன்ற ஒரு இதில் எம்பூட்டு குப்பையை சொன்னல அங்கே இல்லை காண் நல்ல முறை சரி நான் எடுத்து வந்து வைக்கிறேன். ஏன்னா ஜாமான் காண போகாது, அந்த ரூமில் தான் இருக்கும். அங்கே எந்த பாத்திரமும் நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளே அங்கே கிடையாது. நம்ம பாத்திரம் இப்போ இல்லையா, இந்த எடுத்துகிட்டு வந்த எத்தனை இருக்கு. நம்ம பாதி பாத்திரம் இங்கே அங்கே இருக்கு. எத்தனை 4 கோயிலில் வச்சுருக்கோம். 4 கோயிலில் 4 50 ஜாமான் இருந்தால். நமச்சிவாய. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். 29/8/2024 தேதியை சொல்லுங்கப்பா. 29/8/2024 வியாழக்கிழமை. கரெக்டாக சொல்லுங்க தேதியை. 2024 வியாழக்கிழமை. தில்லை நடராஜர் உழவாரப்பணி துர்க்கை அம்மன் சன்னதி, சிதம்பரம் நடராஜர் விநாயகர் முக்குடி விநாயகர் உழவாரம் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உழவார பணி நடந்து கொண்டு இருக்கிறது. நீ என்ன ஐடி கார்டை காணும்? இப்பதான் கைட்டுனேன். சரி ஓகே 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 ஓகே. கைட்டி வச்சேன். சாக்கடை என்னோட. ஆமா சரி சரி நமச்சிவாய. அதுல படக்கூடாதுல்ல. ஆமா தண்ணி அது அபிஷேக தண்ணி தான். அது உள்ள எவ்வளவு குப்பையை பாருங்க. ஆமா திறந்துட்டாங்க. மணி ஆயிடுச்சு பாருங்க, திறந்துட்டாங்க. அடியாருக்கு மீரா அந்த லைன் அப்படியே அந்த நம்பால் கலக்குது பாரு. நம்பால் கலக்கிடுச்சு பாரு. இதை வர வர இதை இந்த செதுக்கிட்டு தான் மூடணும். இதை குப்பையை பூரா அல்லாத்திட்டு அது மூடிட்டு அதை வாளி எடுத்துட்டு வந்து தண்ணியை பூரா வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடப்பு எங்க இருக்குன்னு தெரியும். டப்பால எழுதி ஊத்திடலாம். டப்பால எப்படி எம்மா தண்ணி மட்டும் ஊற்றுவா? இப்ப நான் அதால மொண்டு ஊற்றிடுவோமா? ஆ ஆ அந்தாண்ட எங்கே ஊற்றலாம்? தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. தண்ணி ஓடாது, மொண்டாதான் தெரியும். இது மழை தண்ணி இல்லை, இது அபிஷேக தண்ணி. அபிஷேக தண்ணி, முருகர் அபிஷேக தண்ணி. காலைல என்ன ஏறிட்டு போதுமா? இது உழவாரத்தில் தள்ளு. இவ்வளோ இதை வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்களே. இவ்வளவும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு போட்டு தூக்கி இதில் போட்டு வச்சுருக்குதுங்க போல் இருக்கு. இது எல்லாத்தையும் அள்ளிட்டு அந்த கேட்டை தூக்கி அதில் போட்டுருவோம். ஏன்னா பசங்க ஊந்துட போகுது. உழவாரத்தில் எடுமா, அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குமா. உழவாரத்தில் சுத்தமாக அள்ளிட்டு பை 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 போ. ஆமாம் அதான் எண்ணெய் தடவை மருந்தை போட்டுட்டு கைக்கு என்ன மருந்து போடுமா? நல்லா கிழிச்சிக்கிட்டா கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் வாங்கிக்கோ. அந்த ஒட்டிட்டு அதுக்கு மேல கடவுண்ட மருந்து. ஆமா இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. புளிகளி எதுவும் கரைக்க முடியாது. போடாத பிளாஸ்டிக் போடு மருந்து. போடு. ஏய் இதுல வெளிச்சம் இருக்கா? வெளிச்சம் இருக்கு இருக்கு. ஐயோ மச்சுவாய பிரட்டாசிக்கு பெருமாள் ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டாரு எனக்கு. ஆமா பிள்ளையார் சக்தி தேர் தரிசனம் வந்தால் தான் பயங்கர வேலை.
இது எப்படி தான் முளைச்சதுன்னே தெரிலம்மா. சார்னு வந்துடுதுமா அது. ஆஹா, என்ன இது திருவாதிரன்னு வந்துட்டியா? என்ன அதிசயம்டா. இப்போ எங்களை பார்த்தா என்ன சொல்லுங்க. இப்போ இல்லை அங்கேருந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால சரி நீங்கள் நடுவில் போட்டுரும். அங்கே பாரு வீரனார் வராரு. வீரனார் மீனே வீரனார் எடுக்கணும்னு நினச்சேன். வந்துட்டு இருக்காரு. இங்கே தான் இருப்பேன். வந்து கொஞ்சம் அட்டன்ஸ் போடு. போட்டு இது அடுத்த மாதமும் உத்தரவாசம் இங்கே உண்டு. வரியான்னு முன்னாடியே சொன்னாதான் திடீர்னு மத்தியானம் போகணும். காலையில் சொன்னால் சரி வராது. சரி, நான் அடுத்த மாதம் 9ஆம் தேதி அந்த மாதத்தை காமிக்கிறேன் எத்தனாம் தேதின்னு. நீ உள்ளே போயிட்டு வந்துடு. கொண்டு வரல. இங்கே தான் இருப்பேன். வா, இந்த முக்கால்வாசி முடிச்சாதான் எட்ட போவேன். வாக்கிங் போகிறாரு. நமச்சிவாயம்மா வில்வ அறக்கட்டளைக்கு பேசுகிறேன். அம்மா உமாதேவி அம்மா பாதத்தை வணங்கி பேசுகிறேன். நமச்சிவாயம்மா. பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் தான்மா எடுத்து போடுறாங்க பாருமா. இந்த கொத்துறாங்க இல்லையா, இந்த பாருங்க. இது பெயிண்ட் கடையில் கிடைக்குமா இந்த உழவாரம். இது ஒன்று 20 ரூபா 25 ரூபா இருக்குமா. இது வந்து நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம்னா அந்த 20 பேருக்கு உள்ள ஜாமான் இல்லை. அப்புறம் 10 பேர் சும்மா பெருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு 20 இருந்ததுன்னா நாங்கள் 25 அடியாரும் விறுவிறுன்னு முடிச்சுருவோம்மா வேலையை. இந்த பாருங்க. இந்த அந்த ஆயுதம் காட்டுமா. இங்கே வா. இந்த பாருங்க. இதை மாதிரி தாம்மா. அப்புறம் என்ன வேணும்னு கேட்டுக்கோ. கொக்கி முள்ளு வாங்கி அது கொக்கி கையால் குப்பை இழுக்கிறது. குப்பை இழுக்கிறது. கொடி கிடிலாம் பில்லு இழுக்கிறது. அப்புறம் அந்த குட்டி களைவெட்டிம்மா ஒன்று. இதாம்மா வேணும். இதை வாங்கி கொடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். வில்வ அறக்கட்டளைக்கும் பெரிய புண்ணியமாக இருக்கும். நாங்கள் செய்கிற அத்தனை கோயிலுக்கும் அந்த உழவாரம் வந்து உழவாரம்னா இதாம்மா. இது வச்சுருக்காங்க பாரு கையில். அதான் உழவாரன்னு சொல்லுவோம். அதால் தான் உழவார பண்ணுவாங்க. அப்பர் கையில் உள்ளது இதை மாதிரி தாம்மா இருக்கும் உழவாரம். இதுக்கு பேர் தாம்மா உழவாரன்னு சொல்லுவோம். இதுதாம்மா மெயினாக எங்களுக்கு வந்து வேணும். பாருங்கள், இன்னும் இது வரையும் எப்படி இருக்குது பாருங்கள். இது பூரா நாங்கள் செத்தணும்மா. அது நிறைய பேர் ஆள் இருக்காங்க, ஆனால் அந்த செத்துறது இல்லை. அதுக்காக தாம்மா கேட்டிருக்கோம். கோடி புண்ணியம்மா. நமச்சிவாயம்மா. இதை அனுப்புகிறோம் பாருங்கம்மா. நமச்சிவாயம்மா.